அடுத்து வந்து நம்ம ரஷ்மிகா பக்கம் வந்தீங்கன்னா இவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அதை ஜட்ஜ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ரக்ஷித். இவர் வந்து கன்னடால ஒரு பெரிய ஆக்டருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இவங்க டான்ஸ் பண்ணதை பார்த்து, இவங்க நடிக்கிறத பார்த்து, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாடலிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் படத்துல கூட்டிட்டு வரோம்னு சொல்லி இவர் தான் வந்து படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, படங்கள் நடிக்கிறாங்க. இதுல என்ன மேட்டர்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் நடிச்சு முடிச்ச உடனே 2 பேருமே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறாங்க. ரஷ்மிகாவோட சொந்த ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் நடக்குது. அப்ப ரஷ்மிகாக்கு 21 வயசு, ரக்ஷித் ஷெட்டிக்கு கிட்டத்தட்ட 34 வயசு. பெரிய கான்ட்ரவர்சி வந்தாலும் இல்ல நான் அவரை உண்மையாதான் காதலிக்கிறேன் அப்படின்னு பல இடங்கள்ல இன்டர்வியூல பேசினதுனால இவங்க வந்து ஒரு லவ் ஜோடிடா, எப்படி நம்ம சமந்தா நாக சைத்தன்யாவை பார்த்தாங்க அந்த மாதிரி அந்த ஊர்ல இவங்க 2 பேரும் அப்படி பார்த்து வச்சுட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட் நெருங்க கல்யாணம் நெருங்க பாத்தீங்கன்னா ரஷ்மிகாக்கு பல ஆஃபர்ஸ். ஏன்னா அந்த படம் நல்ல ஹிட்டு. ரஷ்மிகாக்கு தமிழ்ல இருந்து வருது, தெலுங்குல இருந்து வருது. அப்ப ரஷ்மிகா என்ன நினைப்பாங்க, என்ன நம்ம சீக்கிரமாவே நம்ம கரியரை முடிச்சுக்கிறோமோ, கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ண சொல்லாமா அப்படின்னு சொல்லி ரக்ஷித் ஷெட்டி கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் ரக்ஷித் ஷெட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டுமா வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாருன்ற ஒரு ரூமர். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருவேளை நம்ம கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்றுக்கிட்டா நம்ம பாடி டைப் மாறிடும், நம்ம இப்ப நம்மளோட கனவே வந்து ட்ரீமே படத்துல நடிக்கணும் தான், இப்பதான் நமக்கு அமைஞ்சிருக்கு, நம்ம ரொம்ப சீக்கிரமா அதை பண்ணிக்கலாம், அதுவும் நமக்கு 21 வயசு தான் அப்படின்னு திடீர்னு புத்தி வந்து என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணத்தை நின்று போட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணிக்கலான்ற ஒரு பிளான் தான் இருந்துச்சு. பட் ரக்ஷித் ஷெட்டி என்ன பண்ணிட்டாரு, அதான் நிறுத்திட்டியா அப்புறத்துக்கு அப்படின்னு சொல்லி அவரு போயிட்டாரு.